Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Welcome you all to FIBA Asia Cup qualifiers men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதில் என்னென்ன விவரங்கள்? அந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்த உடனேயே 2 ரவுடிகளுக்கு இடையே நடந்த மோதல். கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணது நான். அஸ்ரா கார்க்குன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்த உடனே ஒரு 8 பேரை கைது பண்ணுறோம். இவங்க உண்மையான குற்றவாளிகள் அல்ல, கொலை பண்ணவங்க சரணடைவாங்களா அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்க முழுக்க பயந்து போயிருந்தாங்க. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் டீம் கவுண்டர் அட்டாக் பண்ணி இவங்களை கொலை பண்ணிடுன்னு பயந்தாங்க. செல்ஃபோன் மூமெண்ட்டை அஸ்ரா கார்க்கு வாட்ச் பண்ணி அஞ்சலைன்னு ஒரு அக்யூஸ்ட் டிசி டீமை வச்சு சரவுண்ட் பண்ணி தூக்கிட்டு வந்துடுறாரு. இதில் ஒரு வெர்பல் கன்ஃபியூஷன். இவங்க உண்மை குற்றவாளிகள் இல்லை. நமக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் பத்திரிகையாளராக அவங்க உண்மை குற்றவாளிகள் தான். நம்ம சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் உண்மையாயிடுச்சு. வழக்க புலன் விசாரணை செய்யறதுக்கு கமிஷனர் அருணை போடுறாங்க. அப்போ தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த படுகொலையுடைய முக்கிய குற்றவாளி நாகேந்திரன்றவர் வியாசர்பாடியில் பெரிய ரவுடி. அந்த தென்னரசு பண்றது அட்டாக் பண்ணி கொலை பண்ணது ஆற்காடு சுரேஷ். அந்த ஆற்காடு சுரேஷை கொலை பண்றது ஆம்ஸ்ட்ராங். அப்போ பெரிய தாதா வீரமணியோட ஆட்கள் தான் கொலை பண்றாங்க. அதுக்கு காரணம் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி ஆற்காடு சுரேஷுடைய தம்பியுடைய மோட்டிவ். ஆற்காடு சுரேஷ், அஞ்சலை, பல்லர்கோடின்னு ஒரு அம்மா, ஹரிஹரன் ஒரு லாயரு, இன்னொரு லாயரு, இவங்க எல்லாருமே ஒன் பை ஒன் கனெக்ட் ஆகுறாங்க. அதே மாதிரி ஒரு கடத்தல் விஷயத்துல சம்பவம் செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் இடையில ஒரு மோட்டிவ். இப்போ மாட்டாம இருக்கிறது சம்பவம் செந்தில் மட்டும்தான். நீங்கள் ஒரே ஒன்று ரீகால் பண்ணி நான் சொல்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அப்புறம் பெரிய கொலை சென்னையில் நடக்கல. இன்னொரு பெரிய ரவுடி மத்திய சென்னையில் இருந்தவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மற்ற ரவுடிங்கெல்லாம் சென்னையை விட்டு ஓடிட்டாங்க. எவனும் சென்னையில் கிடையாது. அப்போது இந்த முக்கியமான ரவுடிகளை சேஸ் பண்ணி பிடிச்சா ரவுடிசம் குறையும், கொலை நடக்காது, சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படும். நீங்கள் சொல்கிற மாதிரி 3 மாசமா பிளான் பண்ணியிருக்காங்க. பல நாள் திட்டமாக இருந்திருக்கு. சிறையில் இருக்கிறவரோட எல்லாம் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் சரியாக கண்காணிச்சிருந்தா இந்த கொலையை தடுத்துருக்கலாம்ல. அப்போ கமிஷனராக இருந்தவர் பெரிய அளவுக்கு அதை கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. அருண் சொல்கிற ரவுடிகளுக்கு அவர்களுக்கு தெரிந்த மொழியில் பதிலளிக்கப்படும்னு சொன்னதுதான் ரவுடிகளை ஓட வச்சு. இப்போ வாயை மூடிட்டாங்கல்ல ரஞ்சித், திருமாவளவன். அந்த அழுத்தம் தான் இவ்வளோ பெரிய நடவடிக்கை. அந்த அரெஸ்ட் ஆகி குற்றம் சாட்டப்படுற 30 பேரும் ரவுடிகள், பொறுக்கிகள். அது ஓகே சார். ஆனா இவ்வளோ பேர் கைதாகிறாங்க. ஆனா இவங்க சொன்னது என்ன? தலித்துகளை குறிவைத்து கொலை பண்றாங்க. தலித்து படுகொலை இது. கட்சியோட தலைவர்ல சார் ராகுல் காந்தி வரைக்கும் அறிக்கை விட்டுருக்காரு, பேசியிருக்காரு. எல்லா கட்சி தலைவர்களும் பேசியிருக்காங்க. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ். வணக்கம் சார். வணக்கம் சார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதில் என்னென்ன விவரங்கள் இருக்கு? அதாவது ஆம்ஸ்ட்ராங் படுகொலை ஒரு மிகப்பெரிய அரசியல் படுகொலை அப்படின்னு சில மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் பேசினாங்க. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் பேசினாங்க. அதே மாதிரி திருமாவளவன் இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும். திருமாவளவன் மட்டுமல்ல, செல்வ பெருந்தகையும் சொன்னார். அப்புறம் டைரக்டர் ரஞ்சித் அவர் பயங்கரமாக நீட்டி முழங்கினார். ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங்கை மிஞ்சி எதுவுமே இல்லை இந்த உலக, சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் தான் எல்லாம். அவரை இப்படி பண்ணாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அரசியல் படுகொலை அப்படின்னாங்க. என்னன்னா இது தலித் தலைவர்கள் தமிழகம் முழுவதும் கொல்லப்படுறாங்க. அப்போ தான் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவு நடந்தது. அதில் இறந்தவங்கெல்லாம் தலித்துகள். அதையும் சேர்த்து 100க்கு மேலே, பெரும்பாலும் அதில் அதையும் சேர்த்து ஒரு 100க்கு மேலே தலித்துகள் சமீப காலத்தில் இறந்தாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டார். அந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அந்த அதிர்ச்சி அளித்த விளக்கங்கள் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்த உடனேயே அது 2 ரவுடிகளுக்கு இடையே நடந்த மோதல். கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணது நான். அது ஒரு டிவி சேனலோட அப்போ தான் முடிஞ்ச அன்றைக்கி ஈவினிங்கே அது டிவி சேனல் இதில் பண்ணுறோம்.
இப்போ வந்து அஸ்ரா கார்க்குன்னு ஒரு பெரிய ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர், மதுரையிலாம் ரொம்ப ஃபேமஸாக ஒர்க் பண்ண ஆஃபீஸர். அந்த அஸ்ரா கார்க்கு தான் வந்து இந்த பகுதியோடைய போலீஸ் ஆஃபீஸர், ஆம்ஸ்ட்ராங் வசித்த பகுதியோட. அவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்தவுடனே ஒரு 8 பேரை கைது பண்ணுறார். அந்த 8 பேர் வந்து போலி குற்றவாளிகள் அப்படின்றது தான் எல்லாரோட இதுவுமே. அவங்களையும் தாண்டி பின்னணி இருக்குது. இவங்க வந்து போலி, இவங்க உண்மையான குற்றவாளிகள் அல்ல அப்படின்றது தான் அது. ஆனால் எனக்கு அஸ்ரா கார்க்கை பற்றி நல்லா தெரியும். அவரோட இன்டெகிரிட்டி வந்து அந்தளவுக்கான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அப்போது அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லா சைட்லேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவரோட அப்போ பேச முடியல. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வந்து இவனுங்க தான் இந்த முன்னை பாலு அப்படின்னு ஒருத்தனை வந்து பிடிக்கிறாங்க. ஆற்காடு சுரேஷோட சகோதரர் அவரை வச்சு பிடிக்கும்போது அது வந்து உண்மையான குற்றவாளிகள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது. புளியந்தோப்பில் பிடிக்கிறாங்க. அண்ணாநகர் டிசி கிட்ட கொண்டு வந்து அவரை வந்து சரண்டர் அடைகிறாங்க. 8 பேரும் சரணடைவாங்களா, அவங்க கொலை பண்ணவங்க சரணடைவாங்களா அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்க வந்து முழுக்க முழுக்க பயந்து போயிருந்தாங்க. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் டீம் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணி இவங்களை கொலை பண்ணிடுன்னு பயந்தாங்க அவங்க. அதனால தான் அவங்க சரண்டர் ஆகிறாங்க. அவங்களுடைய செல்ஃபோன் மூமெண்ட்டை வந்து அஸ்ரா கார்க்கு வாட்ச் பண்ணி அவங்கள ட்ரேஸ் பண்ணும்போது அஞ்சலைன்னு ஒரு அக்யூஸ்டு இந்த வழக்கில் இருக்குது. அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் இவங்க இருக்காங்க. இப்போது அவங்கள அப்படியே அண்ணாநகர் டிசி டீமை வச்சு சரவுண்ட் பண்ணி தூக்கிட்டு வந்துடுறாரு அஸ்ரா கார்க்கு. அந்த 8 பேரும் சரண்டர்னு போலீஸ் சொல்லுது, அரெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு வெர்பல் கன்ஃபியூஷன் வந்து இவங்க உண்மை குற்றவாளிகள் இல்லைன்னாங்க. அப்போது நமக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் பத்திரிகையாளராக அவங்க உண்மை குற்றவாளிகள் தான். ஆற்காடு சுரேஷ் என்பவனுடைய படுகொலைக்கு பழிவாங்க தான் ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலை நடந்தது. அதில் வந்து ஆற்காடு சுரேஷோட சகோதரர் உட்பட ஒரு 8 பேர் வந்து இதில் வர்றாங்க. அவங்கள பிடிச்சிருக்காங்க. இது உண்மை குற்றவாளிகள் அப்படின்னு சொன்னோம். அதே அந்த நம்ம சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் உண்மையாயிடுச்சு. குற்றப்பத்திரிகையிலையும் அவங்க தான் குற்றவாளி. நிறைய பேர் இவங்க முக்கியமான குற்றவாளி. இவங்களை பயன்படுத்தி அல்லது இவங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி பெரிய டீம் வேலை செஞ்சு அப்போ வந்து அந்த வழக்க புலன் விசாரணை செய்யறதுக்கு அருண் கமிஷனர் அருணை வந்து போடுறாங்க. அண்ணாநகர் ஜேசி ஜாயின்ட் கமிஷனராக இருந்த ஒருத்தர் தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டீமை வந்து போட்டு இதுக்காக வந்து பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த படுகொலையுடைய முக்கிய குற்றவாளி வந்து நாகேந்திரன் அப்படின்றது. நாகேந்திரன்றவர் வந்து வியாசர்பாடியில் ஒரு பெரிய ரவுடி. ஸ்டான்லி சண்முகம்ன்ற ஒரு அதிமுக வட்ட செயலாளரை கொலை பண்ணதுலேருந்து அவர் உள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் பாம் சரவணன் அப்படின்றவருடைய தம்பி தென்னரசு அப்படின்றவரை கொலை பண்ணுற வழக்கில் கண்டினியூ ஆகிறார் அவர். ரைட்டா? அப்படி அவர் மேலே அவர் வந்து சிறையில் இருக்கார். சிறையில் வந்து அந்த தென்னரசு கொலையில் வந்து இவரை இன்வால்வ் பண்ணி சிபிசிஐடி தான் இன்வால்வ் பண்ணுது. அதனால் இவருடைய தண்டனை காலம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இவர் சலுகையில் விடுதலை ஆகக்கூடிய நேரம் வந்து தள்ளி போகுது. சிறை பறவையாகவே இவர் மாறி போகிறார். அந்த தென்னரசு கொலையில் வந்து நாகேந்திரன் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்றத வந்து வெளிப்படுத்தியது ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது இவருடைய முதல் மோட்டிவ். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் ஆற்காடு சுரேஷோட இதை வந்து ஆற்காடு சுரேஷை வந்து படுகொலை செய்யணும் அப்படின்றது தான். அந்த தென்னரசு பண்ணுறது வந்து அட்டாக் பண்ணி கொலை பண்ணது வந்து ஆற்காடு சுரேஷ். அந்த ஆற்காடு சுரேஷை வந்து கொலை பண்ணுறது வந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கு உடனிருப்பவங்க. அப்போது வந்து பெரிய தாதா வீரமணியோட ஆட்கள் தான் வந்து கொலை பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் ஆம்ஸ்ட்ராங்கு அப்படின்ற மாதிரி ஆற்காடு சுரேஷுடைய தம்பியுடைய மோட்டிவ். ஆற்காடு சுரேஷ், அஞ்சலை, மலர்கொடின்னு ஒரு அம்மா, ஹரிஹரன் ஒரு லாயரு, இன்னொரு லாயரு, இவங்க எல்லாருமே 1 by 1 கனெக்ட் ஆகுறாங்க. அதே மாதிரி ஒரு கடத்தல் விஷயத்தில் சம்பவம் செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் இடையில் ஒரு மோட்டிவ் உருவாகுது.
இப்போது சம்பவம் செந்திலும் இந்த டீமோட சேர்ந்துடுறாரு. அப்போது இந்த சார்ஜ் ஷீட்டில் இப்போ சொல்லியிருக்கிறது யார் யாரோட மோட்டிவ்னா, மெயின் மோட்டிவ் நாகேந்திரன், அவங்க பையன் வந்து அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமனை வந்து ஒரு லேண்டு மேட்டரில் துப்பாக்கியோட ஒருத்தரை அவர் மிரட்டுறாரு. அவரை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறது ஆம்ஸ்ட்ராங். அதனால் இவர் வந்து திருவள்ளூரில் எம்பி தேர்தலில் நிற்கிறது வந்து தள்ளி போகுது. ரைட்டுங்களா? இப்போது எம்பியாக இருக்கார் இல்லைங்களா சசிகாந்த் செந்தில், அவர் வராமல் அஸ்வத்தாமன் தான் எம்பி ஆக வேண்டியது. அது வந்து தள்ளி போகுது அப்படின்றது அந்த மோட்டிவு. நாகேந்திரனுக்குடைய ஜெயில் எக்ஸ்டென்ஷனுக்கு காரணம் தென்னரசு மர்டரில் சம்மந்தப்பட்டது. தென்னரசு மர்டரில் நாகேந்திரன் சொல்லி ஆற்காடு சுரேஷ் அந்த டீம் வந்து அந்த மர்டரை செஞ்சது. நாகேந்திரனுக்கு அந்த ஜெயில் டேர்ம் எக்ஸ்டெண்ட் ஆனது. இதெல்லாம் வந்து மோட்டிவ். அப்போது இந்த சதியில் வந்து ஆற்காடு சுரேஷோட தம்பி மொன்னை பாலு, அதுக்கப்புறம் அஞ்சலை, ஆற்காடு சுரேஷோட ஆள், நட்பு வட்டாரத்தில் இருந்த அஞ்சலை, மலர்கொடி, அதுக்கப்புறம் அஸ்வத்தாமன், நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தாமன். அது இல்லாமல் அது ஆற்காடு சுரேஷ் டீமு, நாகேந்திரன் டீமு, அது இல்லாமல் சம்பவம் செந்திலுக்கு சம்மந்தப்பட்டவங்க. இவங்க 3 பேர் டீம் இணைஞ்சு தான் இதில் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இப்போது மாட்டாமல் இருக்கிறது வந்து சம்பவம் செந்தில் மட்டும்தான். சம்பவம் செந்தில் இன்டர்நேஷ்னல் தாய்லாண்டு போயிட்டு, துபாய் போயிட்டு, தாய்லாண்டு போயிட்டு, அங்கேருந்து மாறி போயிட்டுருக்காங்க. அவனை வந்து கிட்டத்தட்ட ஸ்பாட் பண்ணிட்டாங்க சென்னை நகர போலீஸ். இன்டர்நேஷ்னலில் என்ன இருக்குன்னா, இன்டர்நேஷ்னல் சட்டப்பிரகாரம் என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து இந்தியன் பார்டர் தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் குற்றவாளியாக இருந்தாலும் சரி, நான் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி, என்னுடைய போலீசிங் பவர் அங்கே செல்லாது. இப்போ சம்பவம் செந்தில் வந்து கமிஷனரே அருணே போய் பார்த்தாருனா கூட ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ அப்படி தான் பேச முடியும், கை வைக்க முடியாது. ஸோ அது அப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் அந்த விஷயங்கள்லாம் வரணும். ஸோ சம்பவம் செந்தில் வந்து உள்ளே வரான், அவனுடைய மோட்டிவ் எல்லாம் வரான். இது வரைக்கும் சென்னையில் வந்து ஒரு பெரிய தாதா சம்பவம் செந்தில். இதில் வந்து நடுவில் 200க்கும் மேற்பட்ட வக்கீல்களை விசாரிச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான வக்கீல், பிஜேபியுடைய வக்கீல் பால் கனகராஜ், அவரையும் வந்து விசாரணைக்குள்ளாகியிருக்காங்க. இது மாதிரி நிறைய சஸ்பெக்ஷன் லிஸ்ட்டு ரைட்டுங்களா. இது இல்லாமல் தென் மாவட்டத்தை சார்ந்த ஒரு ஜாதி தலைவர், சம்பவம் செந்திலுடைய ஜாதி தலைவர் ஒருத்தர், அவர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரான்ற அளவுக்கு விசாரணை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய மோட்டிவையும் வந்து குற்றப்பத்திரிக்கையில் மைனஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் மோட்டிவ், எப்படி மோட்டிவ் அப்படின்றது. ஆற்காடு சுரேஷோட மோட்டிவ் எப்படி, நாகேந்திரனை வந்து இவங்க எப்போ பார்த்தாங்க, நாகேந்திரன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு, மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி வருவார், அங்கே மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அதுக்கான சதி திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கான செலவுக்கான பணங்கள், பல லட்சம் ரூபாய் பணங்கள் செலவு பண்ணப்பட்டிருக்கு. 3 மாதம் ரேக்கி சொல்லுவாங்க. ரேக்கினா ஒருத்தரை வந்து ஷேடோவாக ஃபாலோ பண்ணி கொலை பண்ணுறதுக்காக ட்ரெயின் பண்ணுறது. அந்த ரேக்கியை வச்சு ரேக்கி போட்டு தான் கொலை பண்ணியிருக்காங்க. பெரிய ஸ்கெட்சு தான். ஆனால் இந்த 3 மாதம் வந்து சென்னை மாநகர காவல்துறை தூங்கியிருக்கு. இவ்வளோ பெரிய ரவுடிஸும் ஒரு 30 பேர் ஆப்ரேட் ஆகிருக்காங்க. 30 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எப்படி ஒரு கொலையில் ஈடுபடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியாமல் சென்னை மாநகர காவல்துறையும் மாநில ரவுடிகளை கண்காணிக்கக்கூடிய பிரிவு ஒன்று இருக்குது. அப்படி ஓகே, ஒரு பிரிவு இருக்குது. ரவுடிகளை மட்டும் கண்காணிக்கிறதுக்கு ஒரு பிரிவு இருக்குது. எல்லாமே தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்ல முடியுமா சார்? ஏன்னா அப்போ தான் எலெக்ஷன் வேறு இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த பரபரப்பில் இருந்திருப்பாங்க. நீங்கள் ஒரே ஒன்று ரீகால் பண்ணி நான் சொல்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அப்புறம் பெரிய கொலை சென்னையில் நடக்கலை. ஆனால் சார் 3 என்கவுண்டர் நடந்துச்சு. 3 என்கவுண்டர் நடந்தது. அது போலீஸ் போட்டுச்சு. காக்காத்தோப்பு பாலாஜி ஒருத்தன், சீசிங் ராஜா உட்பட அதே மாதிரி அந்த கொலையில் சம்மந்தப்பட்ட ஒருத்தன், இவனெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரவுடிசம் தலையிட்டு ஒரு கொலை நடந்ததா, ரவுடி ஒருத்தன் தலையிட்டு ஒருத்தனை வந்து வெட்டுனா அப்படின்னு ஒரு கொலை நடந்ததா சென்னையில்? ஆம்ஸ்ட்ராங்குக்கு அப்புறம் ஒரு 200 நாள் ஆயிடுச்சு. 200 நாளாக ஒரு கொலை கூட கிடையாது, ஒரு ரவுடிச கொலை கூட கிடையாது. ஏன்? அவ்வளோ கண்காணிச்சிருக்காங்க, அவ்வளோ நடவடிக்கை. ஏன்னா இந்த இதில் சம்மந்தப்பட்டவங்க அவ்வளோ ரவுடிங்க.
எல்லாரும் என்கேஜ் ஆயிட்டாங்க. அதனால எல்லாரும் என்கேஜ் ஆயிட்டாங்க, ஊரை விட்டு ஓடிட்டாங்க. எல்லாரும் ஓடிட்டாங்க, ஊரை விட்டு ஓடிட்டாங்க. மற்றவெல்லாம் மாட்டிட்டான். ஒருத்தன் செத்துட்டான், ஒரு முக்கிய காகாத்தப்பு பாலாஜி செத்துட்டான். ரைட்டா? சீசிங் ராஜா செத்தாச்சு. இன்னொரு பெரிய ரவுடி மத்திய சென்னையில் இருந்தவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் என்கவுண்டரில் எப்படி தப்பிச்சாருன்றது ஒரு பெரிய விஷயம். அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மற்ற ரவுடிங்கெல்லாம் சென்னையை விட்டு ஓடிட்டாங்க. எவனும் சென்னையில் கிடையாது. அப்போது இந்த முக்கியமான ரவுடிகளை வந்து சேஸ் பண்ணி பிடிச்சா ரவுடிசம் குறையும், கொலை நடக்காது, சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படும். அதுதான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய பாடம். ஆனால் அது முன்னாடியே செஞ்சுருந்தா, நீங்கள் சொல்கிற மாதிரி 3 மாதமாக பிளான் பண்ணியிருக்காங்க, பல நாள் திட்டமாக இருந்திருக்கு, பல விஷயங்கள் பேசியிருக்காங்க, சிறையில் இருக்கிறவரோட எல்லாம் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் சரியாக கண்காணிச்சிருந்தா இந்த கொலையை தடுத்துருக்கலாம்ல. அப்போல்லாம் போலீஸிங்கே கிடையாது. அப்போது வந்து கமிஷனராக இருந்தவர் வந்து பெரிய அளவுக்கு அதை கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. அருண் சொல்கிற ரவுடிகளுக்கு அவர்களுக்கு தெரிந்த மொழியில் பதிலளிக்கப்படும்னு சொன்னது தான் ரவுடிகளை ஓட வச்சது. அதே மாதிரி சொன்னது மட்டும் இல்லை, ஆக்ஷன். இப்போ பாருங்கள், நர்காட்டிக்ஸ் வந்து சென்னையில் பெரிய அளவுக்கு மாட்டுது. இதுதான் போலீஸிங். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாம்பரம் கமிஷனரும் ஷார்ப்பாக அது பண்ணுறேன். தாம்பரம் கமிஷனரும் சென்னை கமிஷனரும் பண்ணும்போது நடுவில் ஆவடியில் வந்து இப்போ ரவுடிசம் பெருகிடுச்சு. எல்லா ரவுடியும் அந்த சைடு மூவ் ஆகுறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு முழுக்கவே, இப்போ சென்னையோட சக்ஸஸ் வந்து தமிழ்நாடு முழுக்கவே பரவிடுச்சு. டேவிட்சன் தேவாசீர்வாதம்னு சொல்லிட்டு ஏடிஜிபி இலாண்டோட நம்ம அருண் மாதிரியே அவரும் இறங்கி அடிக்க தமிழ்நாடு முழுக்கவே ஒரு சட்டம் ஒழுங்கில் ஒரு பெரிய விஷயம் நடக்குது. ஸோ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்பது தமிழக போலீஸோட ஒரு ஃபெயிலியர். ஆனால் அதே அளவு ஆக்டிவிட்டீஸில் ஆம்ஸ்ட்ராங்கும் ஈடுபட்டிருக்கார். இந்த மோட்டிவ்லாம் உருவாகிற அளவுக்கான ஆக்டிவிட்டீஸில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மோட்டிவுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் உருவாகுது. அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்கும் அவங்கள மாதிரியே அந்த ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே இருந்திருக்கார். அதனால தான் மோட்டிவ் உருவாகும். சார், இப்போ இந்த குற்றப்பத்திரிகை ரெடி ஆயிடுச்சு. இதற்கு பிறகு அடுத்து சம்பவம் செந்தில் இன்டர்நேஷ்னல் பார்டரில் இருக்கான். அவனை வந்து செக்யூர் பண்ணிவிடுவாங்க. செக்யூர் பண்ணிவிட்டு சம்பவம் செந்தில் வந்தோடனே சம்பவம் செந்திலுக்கு பர்சனல் மோட்டிவ் சில கடத்தல்களில் அவங்க அம்மா கேபிள் டிவி நடத்தியிருந்தாங்க டிபி சத்திரத்தில். அங்கே ஒரு பஞ்சாயத்தில் வந்து ஆம்ஸ்ட்ராங் தலையிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது குற்றப்பத்திரிகையில் வருது. அதை தாண்டி சம்பவம் செந்திலுக்கு ஏதாவது மோட்டிவ் இருக்கும்னா அது வெளியில் வரும். விசாரணையெல்லாம் எப்போ சார் வரும்? கம்ப்ளீட்டாக வரும். அதாவது இப்போ வந்து வாயை மூடிட்டாங்கல்ல, கிரிட்டிக்ஸ் ஹவ் டிஸப்பியர்ட். ரஞ்சித்து, ரஞ்சித்து, திருமாவளவன் எல்லாருமே வந்து இப்போது இல்லை, அப்போ அந்த டைமில் குற்றவாளிகள் சரணடைஞ்சிட்டாங்க, அல்லது கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னு வரும்போது, இல்லை உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படணும்னு சொல்லும்போது தானே இப்போ எவ்வளோ பேர் அரெஸ்ட் ஆகிட்டாங்க. அது அரெஸ்டான இது ஒருவேளை நோக்கமாக இருக்கலாம்ல, அந்த அழுத்தம் தான் இவ்வளோ பெரிய நடவடிக்கை. அந்த அரெஸ்ட் ஆனவங்க இப்போ அரெஸ்ட் ஆகி குற்றம் சாட்டப்படுற 30 பேரும் ரவுடிகள், பொறுக்கிகள். அது ஓகே சார், ஆனால் இவ்வளோ பேர் கைதாகிறாங்க. ஆனால் இவங்க சொன்னது என்ன? தலித்துகளை குறிவைத்து கொலை பண்ணுறாங்க, தலித்து படுகொலை. இது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாக ஒரு கட்சியோட தலைவர் இல்லை சார், ராகுல் காந்தி வரைக்கும் அறிக்கை விட்டுருக்காரு, பேசியிருக்காரு, எல்லா கட்சி தலைவர்களும் பேசியிருக்காங்க. ஈவன் டிஎம்கேலேயே பலரும் கூட ஆம்ஸ்ட்ராங்கனுடைய அந்த சமூக பணிகளை பாராட்டியிருந்தாங்க அந்த நேரத்தில். ஸோ ஒரு கட்சியின் தலைவராக இப்போ அந்த அப்படி ஒரு படுகொலையை முதல்ல யாரும் சொல்ல முடியாது, எதுவும் இது பண்ண முடியாது, அதை தான் கண்டிக்கணும். அதை தாண்டி கட்சியின் தலைவருங்கும் போது தானே இந்த ஒரு விஷயம் வருது. கட்சியின் தலைவர் என்ற ஆக்டிவிட்டீஸ் வேறு. இன்னைக்கு கொலை செஞ்சதாக சொல்லப்படுறவங்க 3 மாசமா அப்படியே மோட்டிவ் இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி போலீசிங் தோத்துருக்குன்னு சொன்னீங்க, போலீஸ் தோத்துருக்குன்னு. ஏன்னா இதையும் கண்காணிச்சிருக்கணும்ல. இவருக்கு இப்படி ஒரு கட்சி தலைவரே இருக்கார், இல்லை ஒரு அரசியல்வாதி இருக்கார், அவருக்கு இப்படியெல்லாம் மோட்டிவ் உருவாகலாம், அதையே கண்காணித்து அந்த நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்போ அங்கே அதனால தானே இப்படியான விமர்சனத்துக்கு இடமாயிருச்சு. ஆனால் அந்த விமர்சனம் நியாயமானது இல்லை. ஏன்னா இவருக்கு மோட்டிவ் உருவானவெல்லாம் அக்யூஸ்டு குற்றவாளிகள், அவங்களோட இவருக்கு மோட்டிவ் உருவாயிருக்கு. ரைட், அதான் குற்றவாளிகளுக்கு இடையிலான சண்டையை நம்ம வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல, சட்டம் ஒழுங்கு வேடிக்கை பார்க்க முடியாது. ரைட்டு. ஸோ இப்போ அடுத்து இதில் என்ன நடக்கும் சார்?
இதுக்கு அடுத்தது வந்து முக்கியமாக இப்போ சம்பவம் செந்தில் பிடிப்புறதை ஒட்டி தான் அதை ஒட்டி தான் மற்ற எல்லா விஷயங்கள்லாம் வரும். இது வரைக்கும் எஸ்டாப்ளிஷ்டு மோட்டிவ் எல்லாமே எஸ்டாப்ளிஷ்டு வித் ரெக்கார்ட்ஸு ப்ரூஃப்ஸு. ஒவ்வொரு சந்திப்பையும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அருண் அன்கோ, கமிஷனர் அருண் அவர் தலைமையிலான போலீஸும் அந்த அண்ணாநகர் ஜேசியாக இருந்த அவர் தலைமையிலான போலீஸும் ரொம்ப பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதாவது இதை வந்து சிபிஐக்கு கொடுக்கணும் அப்படின்னாங்க. சிபிஐக்கு கொடுத்தா கூட இந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, அவ்வளோ மைன்யூட்டாக ஒர்க் பண்ணி டீட்டெயில்டாக கொடுத்துட்டாங்க. வாயை மூடிட்டாங்க இவங்க. ஆம்ஸ்ட்ராங் டீம் வந்து வாயை மூடிடுச்சு. இதுக்கு மேலே அதில் வந்து மோட்டிவ் விஷயங்கள் எதையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. நன்றி சார், உங்கள்கிட்ட நேர்ப்பு நீங்கள் பண்ண கருத்தில் முக்கிய நன்றி. வாய்ப்பளித்ததற்கு நன்றி. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா